அவன் இன்னைக்கே சாகணும். ஃபீனிக்ஸ் படம் ஒரு முழு நீள ஆக்ஷன் படமாக இருந்தது. சூர்யா சேதுபதி எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். ஒரு முதல் இன்ட்ரடக்ஷன் படத்துலேயே டான்ஸு, ஆக்ஷன், ஆக்டிங் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் மூவியாக இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணலரசு அவர்கள் தான் இதில் வந்து இயக்கத்தை பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க ஸ்டண்ட்டு, அனல் பறக்குது. ஸோ ஒரு முழு நீள ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டீமுக்கு எல்லாருக்குமே வெற்றி அடையிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம், நான் அனுக்ருதி வாஸ். இப்போதான் நான் ஃபீனிக்ஸ் படத்தோட ரிவ்யூ பார்த்து வந்தேன். அண்ட் ஐம் ஸோ வெரி ஹாப்பி ஃபார் சூர்யா. அவர் வந்து இந்த படத்தில் ஒரு குட்டி விஜய் சேதுபதியாகவே இருக்காரு. ஆக்ஷன், டயலாக் டெலிவரி, இமோஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சூர்யா மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் ஃபிலிம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிரெக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, ஈவன் மியூசிக் எல்லாமே வந்து படத்துக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் கம் டு தி தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் அண்ட் சப்போர்ட் the film and the entire team. All the very best to Surya. Thank you. ஃபீனிக்ஸ் சூர்யா சேதுபதி அறிமுகமாக இருக்கிற படம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு படத்தில் இவ்வளோ எக்ஸலண்ட்டாக ஆக்ஷனில் சைன் பண்ண ஹீரோ வந்து சூர்யாவாக தான் இருப்பார். சூர்யானா சூர்யா சேதுபதி, இன்னும் ஆல்ரெடி ஒரு சூர்யா இருக்கார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்ம். ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்து டில் த எண்டு வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த படம். அது நீங்கள் நிச்சயமாக அந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. இதில் வந்து ஹீரோ வந்து எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மியூசிக் சாம் சிஎஸ் ரீரெக்கார்டிங் ரொம்ப பிரமாதமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டைரக்டர் அனல் அரசு ஒரு ஃபைட் மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர். ரொம்ப போர் அடிக்காமல் பிரமாதமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நல்ல ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராகவும் இதில் ஜெயிச்சிருக்கிறாரு. அவங்க மிஸ்ஸஸ் தான் ப்ரொடியூசர். அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு படமே நீங்கள் ப்ரொடியூசராக ஜெயிச்சிட்டீங்க மேடம் அப்படின்ட்டு இருக்கேன். நிச்சயமாக அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாரும், எஸ்பெஷலி எடிட்டர் கேஎல் பிரவீன், அவரும் ரொம்ப அழகாக கிறிஸ்பாக எடிட் பண்ணிட்டே போயிருக்காரு. மொத்தத்தில் அந்த ஹோல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம். இது நிச்சயமாக ஒரு வெற்றி படம். வாழ்த்துக்கள். டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் பேக் மூவி சொல்லலாம். ஸ்கிரிப்ட் எங்கேயுமே நான் வெளியில் எங்கேயுமே மூவ் ஆகாமல் ஃபுல்லி ஆக்ஷன் பேஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லலாம். நல்ல ஸ்கிரிப்ட்லே ஸ்பெஷலாக சூர்யா நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு முதல் படம் பண்ணும்போது ஆக்ஷன் ரொம்ப கிளியராக பண்ணணும். ஸோ இந்த படத்தில் ஆக்ஷன் கிளியராக நல்லா ட்ரைனிங் எடுத்து வெல் ட்ரெயினடாக ஒரு ஃபைட்டராக ஒரு பாக்ஸராக சூப்பராக பண்ணியிருக்காங்க சூர்யா. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். தென் இந்த கேமராமேன் வேல்ராஜ் அந்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஃபீனிக்ஸ் நல்லா இருக்குது, மீலாம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் நடிகர் விஜய் கனிஷ்கா பேசுகிறேன். இப்போதான் ஃபீனிக்ஸ் படம் பார்த்துட்டு வந்தேன். மக்கள் செல்வனின் செல்வன் மிஸ்டர் சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் முதல் படம். நிச்சயமாக அவருடைய முதல் படம் மாதிரியே தெரியல. எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்டன் காட்சிகள், எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அனல் அரசு மாஸ்டர் வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கா ஒரு ஆக்ஷன் ஃபிளிக் என்னெல்லாம் இருக்கணுமோ அதுக்கு எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அண்ட் சூர்யா பற்றி சொல்லணுன்னா என்னென்னா, நான் ஒவ்வொரு கிளாஸுக்காக போயிட்டு இருப்பேன். நான் தயாராகும் போது ஒரு டான்ஸ் கிளாஸாக இருந்தாலும் சரி, ஃபைட் கிளாஸாக இருந்தாலும் சரி, அப்போ அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தான் சார் 1 hour முன்னாடி சூர்யா வந்துட்டு போனாருன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு ட்ரெயின்ட் ஆக்டரு. அவருடைய சக்ஸஸ் ரொம்ப முக்கியம் தமிழ் சினிமாவுக்கு. அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் கேமரா ஒர்க் பண்ண வேல்ராஜ் சார், சாம் சிஎஸ் அவர்கள், மியூசிக் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. இட்ஸ் த நீட் ஆஃப் தி இயர் அண்ட் ஐ விஷ் டீம் ஃபீனிக்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். ஃபீனிக்ஸ் படம் பார்த்தேன். படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. எல்லாம் ஒரு மாஸ் கமர்ஷியலாக இருக்குது, நல்லா இருக்குது. சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யா ஃபைட்டு, டான்ஸு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், டீமுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் ஃபீனிக்ஸ் ஃப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு படம் ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பாக ரொம்பவே எங்கேஜ் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கள். சூர்யாக்கும் அனில் இளவரசி மாஸ்டருக்கும் ஃபீனிக்ஸோட மொத்த டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் படம் பாருங்கள். ஜூலை 5th. ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆனந்தி பேசுகிறேன்.
ஸோ இன்னைக்கு ஃபீனிக்ஸ் அந்த படத்துக்காக வந்திருக்கேன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலி. எல்லாமே அப்படியே அப்படியே பட்டாசு மாதிரி டபுள் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. ஸ்க்ரீன் பிளே அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்தது. டிரெக்டரோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மாதிரியே இல்லை. இத்தனை வருஷமா இவர் எடுத்துக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து தெரியுது. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டன் சீன் வந்து வேற லெவல்ல இருக்கு. அண்ட் மியூசிக் சொல்லவே வேணாம், சாம் சிஎஸ் சார் வந்து நடத்தி விட்டுருக்காரு. அண்ட் ஹீரோ என்ன சொல்றது, சேதுபதி ரத்தம்னா சும்மாவா அந்த மாதிரி இருந்தது. ஃபியூச்சர் ஹீரோன்னு சீரியஸ்லி அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த ஐல இருந்து வருது. டிஓபி அதுக்கு மேல கலக்கியிருக்காங்க. எனக்கு ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் சொல்றதுக்கு ஆக்சுவலி டைம் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமா நடத்தி இருக்காங்க. எல்லாருமே தியேட்டர்ல வந்து பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு படங்கள் பண்ணியிருந்தாலும் அரசு மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இருந்தாலும் அகைன் வந்து அந்த சண்டை குடும்பத்துல இருந்து ஒருத்தர் டைரக்ட் பண்ணி வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வந்திருக்காரு. எனக்கே இந்த படத்தை பார்த்து எப்படி இருக்குன்னு கணிக்கணும்னு தான் வந்தேன். மிக பிரமாதமா பண்ணியிருக்காரு. டேக்கிங்ஸா இருக்கட்டும், சீன்ஸா இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் அல்டிமேட். சூர்யாவை இது மாதிரி பெஸ்டா வேலை வாங்க முடியுமான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. டான்ஸா இருக்கட்டும், எமோஷனா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், ஃபைட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம ஃபைட் இல்லாம சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸுக்கு நிறைய சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் பிரமாதமா பண்ணியிருக்காரு மாஸ்டர். இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெறும், நோ டவுட் அபவுட் தட். ஐம் ரியலி நான் தரவா என்ஜாய் பண்ணேன். மக்கள் பார்த்துட்டு தீர்ப்பு கொடுங்க. தேங்க்யூ ஆல். பார்த்துட்டு கூட வந்தேன். நான் நடிச்சிருக்கேன்றதுனால நான் சொல்றேன். படம் செம்ம டைட்டா, செம்ம எனர்ஜியா, செம்ம மோட்டிவேட்டா, யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் வித் எமோஷன், சென்டிமெண்ட், லவ் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் மாஸ்டர் இவ்வளவு ஒரு ஸ்கிரீன் பிளே டைட்டோட இவ்வளவு அழகா அந்த படத்தை பண்ணியிருக்காருன்றது கூடுதல் ஒரு சிறப்பு தான். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பசங்க ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சூர்யா சேதுபதி, அப்புறம் கூட நடிச்ச விக்கி, இவங்க மற்ற ஆப்போசிட் டீம்ஸ், இவங்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் மாதிரி 1.5 வருஷம் மெனக்கெட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் ப்ராசஸ்ல நான் பார்க்கும்போது பார்த்தேன், ரொம்ப டேமேஜ் ஆகிதான் பசங்க. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு இது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைச்ச மாதிரி நான் நம்புறேன். நடிச்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மாஸ்டருக்கும், சூர்யா சேதுபதி, மற்ற எல்லாம் நடிச்ச டீம்கள், எஸ்பெஷலி சாம் சிஎஸ் படத்தை உட்கார விடாம அப்படி பண்ணியிருக்காப்புல. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதை நமக்கு அந்த ஆக்ஷனோட அந்த ஸ்பீடா படம் முடிச்சு கொடுத்த வேல்ராஜ் சாருக்கு கூடுதல் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்தோம். படம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஒரு ஏழ்மையான வறுமையான ஒரு தாய்க்கு 2 பசங்க. அந்த 2 பசங்களுக்கும் வந்து நல்லா வாழணும்னு ஆசை. ஆனா ஒரு பெரிய பணக்காரனால, ஒரு ஆள்பலம் பணபலம் இருக்கவனால வந்து ஒரு ஈகோவால ஒரு உயிரே போயிடுச்சு. அதுக்கு பழி வாங்குறது தான் கதை. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற அஜித் குமார் அவரோட மரணம் மாதிரி தான் இந்த படத்துலயும் ஒரு கதை இருக்கு. உண்மையாலுமே ஒரு சின்ன ஈகோ எப்படி பணக்காரங்களை வந்து ஒரு வறுமையில இருக்கிறவங்களோட உயிரை வேல்யூவே பண்றது இல்லை அப்படின்றதான் கதையை எடுத்திருக்காரு. அனலரசு அண்ணாக்கு, அதாவது இந்த படத்தோட டைரக்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா உண்மையை அப்படியே அந்த படம் பார்க்கும்போது உண்மையாக கையை உடைச்சு, காலை உடைச்சு, மிளகாப்பொடி எல்லாம் போட்டு அது அது நம்ம அந்த இடத்துல இல்லைனாலும் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்ததே நமக்கு வந்து நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அண்ட் இந்த படமா பார்க்கும்போது அந்த தம்பி பழி வாங்கும் போது எல்லாருமே கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஏன்னா அப்படி தப்பு பண்றவங்களுக்கு அதுதான் தண்டனைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல டெபியூட் வந்து சூர்யா கமிஞ்சது பெரிய விஷயம், சூப்பர் விஷயம். ஆனா சூர்யா வந்து இந்த படத்துல ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே பண்ணல, அட்டகாசம் பண்ணிட்டாரு. அதாவது சாங்ல அட்டகாசமா மூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபைட்ல ஒவ்வொரு பஞ்சும் அனலரசு கிளப்பிட்டாரு. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட் பண்ணல. எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் சாம் சிஎஸ் வந்து அட்டகாசமா பண்ணியிருக்காரு. ஆர்ஆர்லாம் பிரமாதமா இருக்கு. கேமரா வேல்ராஜ் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பெட்டர் 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 பெட்டரா
பண்ணிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பரா நல்ல இருக்கு. கதையாவும் இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே போய் தியேட்டர்ல பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கனெக்ட் ஆகும். தேங்க்யூ. அதாவது நிறைய படத்துல தேவையில்லாம ஃபைட் வரும். ஆனா இந்த படத்துல ஃபைட் ஏன் வரல? வந்துருச்சு. குத்து குத்து இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அனல் பறக்குதுங்க. அதான் சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப் இந்த டீமுக்கு. பை. தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படம், ஒரு மாபெரும் வெற்றி படம். எழுதி வச்சுங்க அந்த படம் ஹிட். என்ன காரணம்னா, படம் பார்க்குற நீங்களும் இதையே சொல்லுவீங்க, படம் பார்க்குற அத்தனை பேர் அதையே சொல்லுவாங்க. இதை மட்டும் நான் தனியாக சொல்ற வார்த்தை இல்லை. தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படம். நம்ம HMV கேள்விப்பட்டிருக்கோம், இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்னு. இது HMS, இஸ் மாஸ்டர்ஸ் ஃபில்ம், அனலரசு ஃபில்ம். ஒரு டைரக்டர் படம் 100% ஒரு டைரக்டரோட படம். ஈச் அண்ட் எவரி ஷார்ட் டைரக்டர் தெரிகிறார். ஒரு ஃப்ரேம்லையும் டைரக்டர் இருக்கார். வேல்ராஜாரும் பிரவீனும் டைரக்டரும் சேர்ந்து ஒரு முத்திரதாண்டம் ஆடிருக்காங்க அந்த படத்துல. ஒரு எக்ஸலண்டான ஃபில்ம். தமிழ் சினிமாவுக்கு மிக பெருமையான ஒரு தருணம் இது. இந்த வருஷம் பூரா கொண்டாடப்பட போகிற படம், இந்த வருஷத்துல அத்தனை அவார்டுகளையும் வாங்க போற படம். அந்த படத்தில் நடிச்சிருக்கிற அத்தனை பேரும், என் நண்பன் சம்பத் முதல் வரலட்சுமியிலிருந்து ஏராளம் பேர் இந்த படத்துல பெரிய பெரிய பேர் வாங்க போறாங்க. தேவதர்ஷினி சான்சல் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாம் தாண்டி சூர்யாவோட பையன் விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா, மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு மேல ஒரு படமே அவன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபர்ஸ்ட் படத்துல அவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்கான் அந்த பையன். அப்படி ஒரு உழைப்பு, மாபெரும் வெற்றி. இந்த படத்துல இருந்து ஒரு 10-15 ஹீரோஸ் இந்த படத்துல தமிழ் சினிமா கிடைக்க போறாங்க. அவங்க எல்லாருமே சினிமா வந்து ஆதிக்கம் செலுத்த போறாங்க. ஃபீனிக்ஸ் டீம் அப்படின்னு ஒரு டீம் தமிழ் சினிமாவை இனிமேல் பெரிய ஆதிக்கம் செலுத்த போகுது. இங்கிருந்து அத்தனை பேர் வர போறாங்க. சாம் சேஸ்னு ஒரு பிரம்மாண்டமான மியூசிக் வெளியே வர்றாரு. அப்படி ஒரு ரெக்கார்டிங், சாங் ரெக்கார்டிங், நடிச்சிருக்கிற ஒரு ஆர்டிஸ்டும், ஒரு ஃப்ரேமும், ஒரு படம் பியூட்டிஃபுல். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படம். நீங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். நீங்க தேட்டர்ல படம் பார்த்த அத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், பார்க்க போறவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ த ஆடியன்ஸ். இந்த வருஷம் பூரா இந்த படத்தை நம்ம கொண்டாடுவோம். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹீரோ ஃப்ரெண்டாக நடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் போனபோது சம்பத் சாரோட நடித்தேன். திரும்பி என் பையன் அவரோட நடிச்சது பெரிய சந்தோஷம். படம் பார்க்க வந்து அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இது வந்து எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நாளைக்கு படம் பார்க்க எல்லாருக்கும் அனதர்ஸ் மாஸ்டர் கூட நடிச்ச பசங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்க்கை. என் பையனுக்கு வாழ்க்கை. தெரியல நானுமே படம் பார்த்து முடிச்சுன்னு கேட்டேன். மாஸ்டர் இதுல இருக்கேன் ஆனா கதை தேவைப்பட்டு படம் பார்த்து முடிச்சு சந்தோஷம். சொல்லிக் கொடுக்குறது அந்த சொல்லிக் கொடுக்குறாரு சொல்லிக் கொடுத்தாரு. சரியா? ரொம்ப நன்றி. வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். படம் வந்திருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படத்துல வந்து சூர்யா வந்து நான் ஒரு 1.5 வருஷம் நடிப்பேன். 1.5 வருஷம் ட்ரைனிங் பண்ணேன். விஷயம்
தேங்க்யூ ஸோ மச். எஸ் வாங்கிருக்க ப்ரெஸ் தேங்க்யூ ஸோ மச். தேட்டரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. ஜூலை 4th ஃபீனிக்ஸ் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்க விரும்புகிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும்னு நம்புறேன். அதான் எனக்கு ரொம்ப இருக்கும். தேங்க்யூ. கதைக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். நிஜமா வந்து படம் வந்து பண்ணிட்டு தேங்க்ஸ் மாஸ்டர். நல்ல பாசிட்டிவான ஒரு இந்த கிரெடிட் வந்து எல்லாமே மாஸ்டர். படம் வந்து உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும், அதாவது ஒரு ஆக்ஷன் வந்து அது எதனால அந்த ஆக்ஷன் ஆகுது, அதுக்கான அதுக்குள்ள ஒரு எமோஷனல் பலம் பயங்கரமா இருக்கு. அது வந்து படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நிச்சயமா இந்த படம் ஜூலை 4 வருது. நிச்சயமா உங்களுக்கு பெரிய அளவில் தான் படத்தை பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. படத்தில் நடிச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. இல்ல அது ஐயா நான் ஏயா அது வந்து மாஸ்டர் தான் பண்ண சொன்னாரு. பட் எல்லாமே ஒரு வெற்றிக்காக தான் பண்ணோம். பட் நல்ல சுவாரஸ்யமா இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஃபீனிக்ஸ் படத்தில் நான் நடிச்சது. ஏன்னா வந்து மாஸ்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாஸ்டரோட ஆக்ஷன் பிளாக் எப்பவுமே வேற லெவலில் இருக்கும். இந்த படத்துலையும் ஒரு எம்எம்ஏ எபிசோடு ஒன்று இருக்கு. அதில் பசங்க ஃபைட் பண்ணதை விட மாஸ்டர் உள்ளே இறங்கி பண்ணியிருக்காரு சரியான விஷயங்கள். அது ரொம்ப விஷுவல் ட்ரீட்டாக இருக்கு. ப்ளஸ் மாஸ்டர் வந்து எமோஷ்னலாக இந்த அளவுக்கு கேரி பண்ணுவாரு. ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் மாஸ்டர் பார்க்கவே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டருக்கு நன்றி. சூர்யா பிரதர் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு ஃபைட்டு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த இன்னொரு 10 வருஷத்துக்கு அவர் வந்து இதுக்கப்புறம் அவர் என்ன படம் பண்ணாலும் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். படத்துல ஹீரோயினா பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப அழ வந்துச்சு. ப்ரெஸ் மீடியா உங்க எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. கண்டிப்பா இந்த படம் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்க நம்ம மட்டும் இல்லை, இந்த படத்துல நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். பேர் விக்னேஷ். நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு நிறைய பைக்ஸ் அதெல்லாம் பார்க்க ரொம்ப நர்வஸாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. நான் மட்டும் இல்லை, என் கூட நிறைய பேர் இந்த படம் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஜூலை 4th எல்லாரும் தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு 30 பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் ரோஹித் ராஜா. நான் இந்த மூவியில் வந்து எம்எம்ஏ ஃபைட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். பிரதர் என்ன சொல்கிறது, மூவி சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் போய் பாருங்கள், பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. ஆனால் மூவி செம்மையாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. ஹாய், என் பேர் டஃபை நவீன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். டீமில் வந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஸோ என்ன பேசுறதுன்னு வந்து தெரியல. தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி அண்ட் அட்லர் சுபாஷ்க்கு ரொம்ப நன்றி. ராஜலட்சுமி மேம்க்கு ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு நன்றி சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தை
பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த படம் ஃபுல்லா மார்ஷல் ஆர்ட்ஸ் மட்டும் கிடையாது, மெனி எமோஷன்ஸ். ஸோ கண்டிப்பா நீங்க தேட்டர் வந்து பார்க்கணும், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் மதன். இந்த வாய்ப்பு எனக்கு மாஸ்டர் மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு அமைச்சிருக்காரு. இந்த படத்தில் நிறைய ஆர்டர்ஸ்க்கான நிறைய ஸ்கோப் இருக்குது. இந்த படத்தில் நிறைய செட்டப்பாக நிறைய ஒர்க்கு நிறைய அதனால ஒர்க்கை நாங்கள் பண்ணியிருக்கோம். நல்லா வளர்த்துருக்கு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் பண்ணிருக்கு. இந்த படத்தை பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக எல்லாம் மிகப்பெரிய சூர்யா பயங்கர எஃபெக்ட் போட்டு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சு மாஸ்டருக்கு. ஸ்ரீதர் டிஓபி படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. அனலர்ஸ் மாஸ்டர் என்னோட ஃப்ரெண்டு. என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நான் கூட எனக்கு வந்து ஃபைட் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. சூர்யா வந்து எக்ஸலண்டாக நடிச்சிருக்காரு. வந்து ஒரு பிளாக் கண்டிப்பாக டீமுக்கும் கேமராமேன் வேல்ராஜ் அவர்களுடைய அனலர்ஸ் மாஸ்டருக்கும் இந்த மாதிரி நிறைய கேட்டுக்கிறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் தி டீம். தேங்க்யூ. வணக்கம், நான் தான் பாடலாசிரியர் சூப்பர் சுப்பு. இப்போ ஃபீனிக்ஸ் படத்தோட ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்லேருந்து வெளியே வரேன். அப்படியே படம் ஃபுல்லாக கூஸ்பம்ஸ் தான். அப்படியே இன்டென்ஸான ஒரு படம். கண்ண மூடி கடக்கிறதுக்குள்ள இன்டர்வல் பிளாக் வந்துருச்சு. செம்ம ஃபாஸ்ட்டு, ஃபுல் ஆக்ஷன். சூர்யா டெபியூட்டன்ட்னே சொல்ல முடியாது. அவர் இப்போ தான் பேசுகிறேன், அவர் சொன்னார் எல்லாமே இந்த படம் பண்ணதான் ப்ராசஸ்லாம் கற்றுக்கிட்டேன்னாரு. ஆனால் அந்த மாதிரியே தெரில. கோரியோகிராஃபி, அவர் டான்ஸ் சூப்பர், ஃபைட்டு சூப்பர், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தோட ஃபுல் காஸ்ட் அண்ட் குரூப் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேவதர்ஷியா, மூனார் ரமேஷ் சார், எல்லாரும் ஃபேமிலி யார் பார்த்தாலும் சப்போர்ட் சார் யாரை பார்த்தாலும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் பயங்கர ஃபாஸ்ட் படம். ரொம்ப ஒரு வயலண்டான இன்டென்ஸான சூப்பரான ஒரு ஆக்ஷன் படம். நம்ம தமிழ் செட்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ரேசி த்ரில்லர். ஃபீனிக்ஸ் டெஃபினட்டாக ரிப்பீட்டடாக வாட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாள் கழிச்சு ஒரு ஃபுல் மீல்ஸ் ஆக்ஷன் படம். சூப்பராக இருக்கு. இன்டென்சிட்டி, அக்ரெஷன். ஃபீனிக்ஸ். The movie is very very nice. Action sequences ரொம்ப நல்லா இருக்கு. And சூர்யா சேதுபதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து டிரெக்ஷனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. The movie is very very nice. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்டையர் காஸ்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் எல்லாருமே ரொம்ப கன்விக்ஷனோட நடிச்சிருந்தாங்க. ஒருத்தவங்களும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஐ ரியலி என்ஜாய் த ஃபிலிம் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு